ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சொத்திற்கு பத்திரம் செல்லுமா அல்லது பட்டா செல்லுமா, பத்திரம்னு என்ன, பட்டானா என்ன, இந்த ரெண்டுக்கான வித்தியாசம் என்ன, பத்திரம் இருக்குது பட்டா இல்லை அல்லது பட்டா இருக்குது பத்திரம் இல்லை, இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டா செல்லுமா அல்லது பத்திரம் செல்லுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல பட்டானா என்ன, பத்திரம்னா என்னென்னு பார்த்துடலாம். பட்டாங்கிறது பார்த்திங்கன்னா நிலம் இவர் பெயரில் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக வருவாய்த்துறை, அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டால் திறக்கக்கூடிய ஒரு ஆவணம் தான் பார்த்திங்கன்னா இந்த பட்டா. இந்த பட்டாவில் பார்த்திங்கன்னா ஓனருடைய நேமை அதில் போட்டிருப்பாங்க. அது போக பார்த்திங்கன்னா பட்டா யார் பெயரில் தற்போது இருக்குதோ அவரே பார்த்திங்கன்னா தற்போதைய நில உரிமையாளர்னு சொல்லுவாங்க. இந்த பட்டா சிட்டாவில் பார்த்திங்கன்னா மாநிலத்துடைய பெயர், மாவட்டம், வட்டம், கிராமம், சர்வே நம்பரு, அது போக பார்த்திங்கன்னா நிலம் நன்செய்யா புன்செய்யா, இடத்துடைய விஸ்திரம், அதாவது நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, தெற்கு எவ்வளவு, வடக்கு எவ்வளவு, கிழக்கு எவ்வளவு, மேற்கு எவ்வளவு அப்படின்னு தெளிவாக போட்டிருப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா அந்த உரிமையாளருடைய பெயர் முக்கியமாக போட்டிருப்பாங்க. இந்த பட்டாவை பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி வருவாய்த்துறையில் தருவாங்க. வருவாய்த்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கெடுப்பு பண்ணிட்டு அந்த கணக்கெடுப்பில் யாரெல்லாம் நிலத்தை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வச்சுருப்பாங்க. அந்த டேட்டாவை அடிப்படை பார்த்தீங்கன்னா பட்டா போட்டு தருவாங்க. அடுத்தா பட்டாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான பட்டா இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா தனிப்பட்டா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூட்டுப்பட்டா. தனிப்பட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துடைய ஓனர் பார்த்தீங்கன்னா ஒருத்தராக தான் இருப்பார். அந்த ஒருத்தருடைய நேம் மட்டும் பார்த்தீங்கன்னா பட்டாவில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதே பார்த்தீங்கன்னா கூட்டுப்பட்டானா ஒரு இடம் இருக்குது, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்குது அப்படின்னா அந்த 10 ஏக்கர் இடத்துக்கு ஒரு உரிமையாளர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேர்த்துடைய பேருமே பார்த்தீங்கன்னா இந்த பட்டாவில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை தான் நம்ம கூட்டுப்பட்டான்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டுப்பட்டாவில் இருக்கக்கூடிய இடத்த தனிப்பட்டாவாக மாற்றணும் அப்படின்னா இந்த 4 பேர் சேர்ந்து அந்த 10 ஏக்கர் இடத்த ஒரு தடவை சர்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர், அதாவது கிரைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தானாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட்டுப்பட்டா உடஞ்சி தனிப்பட்டாவாக கிடச்சிரும். பட்டாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பட்டா மாறுதல் ஆயிரும். அதாவது வருவாய்த்துறையில் பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்து நான் தான் ஓனர், அதாவது இந்த இடத்த நான் தான் வாங்கியிருக்கிற இவர்கிட்ட அப்படின்னு சொல்லி அதுக்கான டாக்குமெண்ட்டே கொடுத்து நம்ம ஈஸியாக பட்டா மாறுதல் பண்ணிக்கலாம். அடுத்து பட்டா தர்ற விதம் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தை ரொம்ப நாள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அதாவது ஒரு நிலம் யார் பேரில் இல்லை, ஒரு புறம்போக்கு மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒருத்தர் வீடு கட்டி அல்லது குடிசி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப கவர்மெண்ட் மூலிமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அவங்களுக்கு ஒரு இலவச வீட்டு மனை அப்படிங்கிற மாதிரி பட்டா தந்துடுவாங்க. அது சில கண்டிஷனோட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் அல்லது 10 வருஷம் கழித்து விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம விற்கும்போது பார்த்தீங்கன்னா தானாக பத்திரம் பதிவாயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லீகலாக வாங்குறது, அதாவது பட்டா இல்லாத இருக்கும்போது இல்லீகலாக பணம் கொடுத்து வாங்குறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரங்கிறது பார்த்தீங்கன்னா பதிவுத்துறை, அதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மூலிமா நம்ம வாங்கக்கூடிய ஒரு சட்டப்பூர்வமான ஆவணம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரம். அதாவது நம்ம ஒரு சொத்தை ஒருத்தர் இன்னொருத்தர் வாங்கும்போது ரெஜிஸ்டர் பண்ணுவோம், அதாவது கிரைம் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா தரக்கூடிய ஒரு ஆவணம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரம். சொத்தை ஒருத்தர் வாங்குறோம், விற்கிறோம் அல்லது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பேருக்கு மாற்ற போகிறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு தேவையான ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பத்திரம் தான். நெக்ஸ்ட் நம்ம பட்டா முக்கியமாக அல்லது பத்திரம் முக்கியமாக அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சொத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்திரம் ஒருத்தர் பேர் இருக்குது, பட்டா பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பேர் இருக்குது. இந்த மாதிரி வழக்குகள் பார்த்தீங்கன்னா நிறைய நீதிமன்றத்தில் போயிட்டு அதுக்கு தீர்ப்புகள் வழங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு பேரில் பட்டா ஒருத்தர் பேர்லையும் பத்திரம் ஒரு பேர்லேயும் வர்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஏதாவது ஒன்று இல்லீகல் மெத்தடில் வாங்கியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பட்டாவோ அல்லது பத்திரமோ பார்த்தீங்கன்னா இல்லீகலாக பணம் கொடுத்தோ எப்படியோன்னு வாங்கியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை ரொம்ப நாளாக அந்த பத்திரத்தை இருக்கக்கூடிய ஓனர், அதாவது நிலத்துடைய உரிமையாளர் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு வெளியூர்லையோ இல்லை மற்ற இடங்களுக்கு போகும்போது அந்த இடத்த கண்டு காணாமல் இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருக்காரு. அந்த அனுபவத்தை வச்சு பார்த்தீங்கன்னா பட்டா வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பட்டா ஒருத்தர் பேர்லையும் பத்திரம் ஒரு பேர்லையும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி முரண்பாடாக இருக்கக்கூடிய நிறைய கேஸ்களில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் போயிட்டு அதுக்கு தீர்ப்பு தந்திருக்காங்க. அந்த தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா பட்டாங்கிறது ஒரு சொத்துடைய உரிமை ஆவணம் கிடையாது, பதிவு செய்யப்பட்ட, அதாவது ரெஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உரிமைக்கான ஆவணம் சொல்லிக்கிறாங்க. அதே சமயத்தில் பதிவு செய்யப்பட ஆவணம் இல்லாமல் பட்டாவை மட்டும் வைத்துக்கொண்டு உரிமை கோர முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது பட்டாவை வச்சுக்கிட்டு நம்ம பத்திரம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால் பட்டாவும் வேணும் பத்திரம் வேணும் அப்படிங்கிறத உண்மை. வெறும் பட்டா வச்சு நம்ம பத்திரம் வாங்க முடியாது, அதே சமயத்தில் பத்திரத்தை வச்சு நம்ம பட்டா வாங்க முடியும். அதே மாதிரி ஒரு நிலத்திற்கு பத்திரம் மட்டும் இருக்குது, பட்டா இல்லை அப்படின்னா அரசு கையகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறப்போ, அதாவது சப்போஸ் ஒரு இடத்துக்கு கையகப்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்படுது அப்படிங்கிறப்ப அந்த இடத்த கையகப்படுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு உரிமை கோர முடியாது, புறம்போக்கு இடத்துல சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால நமக்கு ஒரு சொத்து இருக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கான பத்திரம் இருக்குது அப்படின்னா உடனே அதுக்கான பட்டாவையும் நம்ம வாங்கி வச்சுக்கணும். சப்போஸ் நம்மகிட்ட 2 டாக்குமெண்ட்டுமே இருந்து கையகப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்ம உரிமை கோரி கண்டிப்பாக அதற்கான நஷ்டஈடு வாங்க முடியும். இதிலிருந்து நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு, ஒரு சொத்திற்கு பார்த்தீங்கன்னா
பத்திரம், பட்டா ரெண்டுமே வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நம்ம பட்டா வாங்காமல் விட்டுருக்கோம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த டாக்குமெண்ட் அதாவது பத்திரத்தை வச்சு நம்ம வந்து பட்டா வந்து பெற முடியும். நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட் வந்து எந்த இயரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த இயருக்கான வருவாய் ஆவணங்கள் அதாவது அந்த இயருக்கான வருவாய் டேட்டா எல்லாமே எடுத்து வச்சுட்டு அது மூலிமா கோட்டாட்சியரை அப்ரோச் பண்ணி நீங்கள் பட்டா பெறலாம். அடுத்தது முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம சொத்தையோ அல்லது பார்த்தீங்கன்னா நிலத்தையோ வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அப்பப்போ அந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணிவிட்டு யாராவது வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து ஏதாவது குடிசை போட்டிருக்காங்களா அப்படின்னு வந்து பார்க்குறது முக்கியம். சப்போஸ் அந்த இடத்துல வந்து ஒரு குடிசையோ இல்லை ஆக்கிரமிப்போ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ ஒரு 10 to 15 years ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அனுபவ பாத்தியம் வாங்கிட்டு அவங்கனால நமக்கு வந்து பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இடத்த வந்து பாதுகாப்பாக ஒரு ஃபென்ஸோ இல்லை வந்து ஒரு சின்னதாக ஒரு ரூம் மாதிரி கட்டிட்டு கூட நம்ம வந்து பாதுகாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.